ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க, உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசி பேங்கோட ரூபேக்ஸ் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாலின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ அவருக்காக மட்டும் கிடையாது, நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். ஸோ இந்த தமிழ்நாள் நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த கிரெடிட் கார்டு யாருக்கெல்லாம், அதாவது எந்தெந்த கேட்டகரிக்கெலாம் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்க, மூவி டிக்கெட்ஸ், அந்த ரயில்வே லான்ச் ஆக்சஸ், அந்த ஸோ இந்த ரிலேட்டட் கேட்டகரிக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா. ஸோ அப்படி தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஃபியூச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே நம்ம அலசி ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் அண்ட் ட்ராவல் கார்டு. ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எல்லாமே ரிவார்ட் பாயிண்ட்ஸாக ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் வவுச்சராவோ இல்லை வேறு ஏதாவது கேஷாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ வயசு 21லேருந்து 60க்குள்ளே இருக்கணும். மினிமம் சேலரி பார்த்தோன்னா 40,000க்கு மேலே இருக்கணும் ஒரு மாதத்துக்கு. இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டன், அதாவது ஐடிஆர் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 lakhs மேலே நீங்கள் காமிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்புறம் கிரெடிட் ஸ்கோர் மினிமம் 700 மேலே இருக்கும். ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ். ரெனிவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸஸ். இதே நீங்கள் வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இது வேவ் ஆஃப் ஆகிடும். ஓகே, ஆஃபர் டைமில் கூட ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ நீங்கள் டிசம்பர் அப்புறம் மார்ச் அந்த டைமில், அதாவது ஏப்ரல் அந்த ஃபினான்ஷியல் எண்ட் அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் இருக்காது. ஃபெஸ்டிவல் சீசன்லையும் ஜாயினிங் ஃபீஸ் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ நீங்கள் இந்த ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்படி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சர் 5,250 ரூபாய்க்கு மேலே வவுச்சராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ லைக் குரோமோ வவுச்சரு, உபர் வவுச்சரு, இல்லை ஈஸிமை ட்ரிப்பு, டாடா கிளிக்கு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வவுச்சராக கொடுத்துருவாங்க. அப்போ 3,000 ரூபாய் நீங்கள் கட்டணத்துக்கு மேலே ஒரு 2,000 ரூபாய் போட்டு உங்களுக்கு வவுச்சராக கொடுத்துட்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேமெண்ட் நெட்வொர்க். விசா அண்ட் ரூபே கார்டு 2 வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு எந்த வேரியண்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே நீங்கள் வாங்கினா கூட ஒரே கிரெடிட் லிமிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு, பிகாஸ் ஆஃப் ரூபே கார்டு இதில் இருக்கிறதால. விசா கார்டுக்கு யூபிஐ சப்போர்ட் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக்சஸ். இவங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு குவார்ட்டருக்கும் 75,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான். இப்போ பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நீங்கள் 75,000 ஸ்பெண்ட் பண்ணாதான் ஏப்ரல், மே, ஜூன் உங்களுக்கு 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ தான் கார்டு வாங்குறீங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டரில் நீங்கள் 75,000 ஸ்பெண்ட் பண்ணிடணும். நான் போச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ஒன்லி ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்பெண்ட். நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில், ஓகே, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 2 ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப, அதாவது டொமஸ்டிக் ஸ்பெண்ட்ஸ். ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கொடுக்குறாங்க யூட்டிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் பில், டெலிஃபோன் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் பே பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்பெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 1 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் ரிடம்ஷன். ஓகேங்களா. ஸோ ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. இதே வந்து 4 ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 1 ரூபியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ரிவார்டை ரிடீம் பண்ணும்போது நீங்கள் ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். 99 ரூபா உங்கள் கார்டில் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் பில்லில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வவுச்சரை கூட ரெடீம் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிபிள் கேட்டகரியில் இப்போ ட்ராவல் வவுச்சராக ரெடீம் பண்ணிக்கலாம், ஹெல்த்து, ஃபேஷன், ஹோம் அப்ளையன்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், லைஃப் ஸ்டைல், ஷாப்பிங் வவுச்சர் இந்த மாதிரி நீங்கள் ரெடீம் பண்ணலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் குரோமா இந்த மாதிரி வவுச்சர் இந்த இடம் பார்த்தல. ஓகே, ஸோ குரோமா, உபர், ஈஸிமை ட்ரிப் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கால்ஃப் பெனிஃபிட். இவங்க வந்து ஒரு கால்ஃப் ரவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிள் பார்த்தோன்னா 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் ஒரு மாதமும். அப்போ தான் அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து இந்த கல்ஃப் பெனிஃபிட் இருக்கும். எல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி இது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட். இவங்க 25% ஆஃபர் கொடுக்குறாங்க புக் மை ஷோ ஆப் அண்ட் தென் ஐஎன்எக்ஸ் ஆப்பில் ஒரு மாதத்துக்கு 2 தடவை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மினிமம் 2 டிக்கெட் புக் பண்ணணும். அப் டு உங்களுக்கு 150 வரைக்கும் உங்களுக்கு வந்து
ஆஃபர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 25% ஆஃபர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஃப்ரீ பீரியட், அதாவது பில்லிங் சைக்கிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 18 to 50 டேஸ் அந்த ரேஞ்சு உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. இப்போ 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 18 நாளைக்குள்ள இந்த அந்த பில்லை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறத நீங்கள் அந்த 18 நாளில் பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் 29ஆம் தேதி இப்போ ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 1ஆம் தேதி பில்லில் வந்துடும். வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 20 நாள் தான் உங்களுக்கு டைம். ஸோ எப்பயுமே கிரெடிட் கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகும் தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 10 நாளை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க. என்கிட்ட அந்த கிரெடிட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஹெவி ஸ்பெண்டிங்லாம் லாஸ்ட் மினிட்ல தவிர்த்துக்கணும். ஓகேங்களா, பில்லு ஜென்ரேட் ஆனதுக்கு எப்போ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்டை ஸ்வைப் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் பெனிஃபிட். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 3 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா, 3 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஸோ அப்புறம் 1500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடிஷனலாக 1 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே, அதாவது மொத்தம் இதில் வந்து 4 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா டப்புன்னு உங்களுக்கு 1500 ரூபாய் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ டோட்டலாக 4500 ரூபாய் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மாதத்துக்கு 3.4% கால்குலேட் பண்ணுறாங்க. அதே வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 40.80. அப்படி பார்க்கும்போது ஸோ ஒரு தடையும் நீங்கள் 1000 ரூபாய் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வச்சுங்க, அதை அப்படியே மறந்து விட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷம் கழிச்சு அதுவே வந்து 400 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். பட் இது வந்து ஜென்ரல் நார்மல் கால்குலேஷன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் லேட் பேமெண்ட் ஃபீஸ் இருக்கும், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படியே பார்த்தா 400 ரூபா மட்டும் வராது, 1000 ரூபாய்க்கு எங்கேயோ கொண்டு போய் ஊற்றுரும் கால்குலேட் பண்ணாத அளவுக்கு. அந்த கால்குலேஷன் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண கரெக்டாக அந்த பில் டியூ டேட்டுக்குள்ளே பே பண்ணுறது நல்லது. இல்லைனா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அப்பே பேமெண்ட் பண்ணுறங்க. ஏன்ட்டா நீங்கள் பாயிண்ட்ஸ்க்காக தான் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஸோ ஏடிஎம்மும் அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஒன்று, ஸோ ரெண்டுத்துலையுமே காசு எடுத்துக்கலாம், பிரச்சனை இருக்காது, நான் கிரெடிட் கார்டு வாங்கினா நான் எவ்வளோ நாள் காசு இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணம் தான் தயவுசெய்து அறவே மறந்துடுங்க. ஸோ எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல காசு இருக்கிற விஷயம் மட்டும் பண்ணாதீங்க. இது ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் இருக்குது. ஓகேங்களா, மினிமமே 500 ரூபாய். நீங்கள் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் தீனா கூட 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் தீனா 2.5% சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல காசு எடுக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ். ஸோ இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் பண்ணுறாங்க. 400லேருந்து 4000க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் 400க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃபியூல் சர்சார்ஜ் திருப்பி தர மாட்டாங்க, 4000க்கு மேலே பண்ணாலும் ஃபியூல் சர்சார்ஜ் திரும்பி தர மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு வச்சு ஃபியூல் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. இன்னொரு விஷயம் கேட்டால், இல்லை நான் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 4000 5000 நான் வந்து ஃபியூலுக்குன்னு போவேன்னா, நீங்கள் ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு இருக்குது. நிறைய நான் எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன், பிளேலிஸ்டே இருக்குது நம்மளுடைய சேனல் பேஜில். நீங்கள் தாராளமாக அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான பேங்க் அந்த கார்டு நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷனல் ஸ்பெண்டுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு உதவி 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 1 ரூபாய் திருப்பி கொடுத்துறாங்க. ஆனால் இந்த இடம் பாருங்க, கைது பிடிச்சிட்டான். ஓகேங்களா, 3.5% நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது 3.5 ருபீஸ் வந்து நீங்கள் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்குது. ஸோ அவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதே பழையபடி 3.5 தான் பிடிக்கிறான். ஸோ இந்த கார்டு யூஸ் பண்ண இன்டர்நேஷனல் கார்டான மட்டும் நினைக்காதீங்க. ஓகேங்களா, இது ஒரு கண் துடைப்பு தான். நெக்ஸ்ட் பார்த்தா டைனிங் பெனிஃபிட். அதாவது ஐசிஐசி கிளனரி ட்ரீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலிமா இவங்க வந்து நிறைய ஹோட்டல்ஸ் கூட பார்ட்னர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேஜ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அந்த ஆஃபர்ஸ்லாம் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு பண்ணோம் 25%, அந்த ஹோட்டலுக்கு பண்ணோம் 25%. அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு நீங்கள் அதுமாரி அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ வைஃபை பேஸ்டு கார்டு. ஸோ நீங்கள் வேணா எனேபிள் பண்ணிக்கலாம், இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசேபிள் தான் பண்ணி வச்சிருப்பேன். அது எனேபிள் பண்ணிங்கன்னா எதுக்கு தேவையில்லாததுக்கு டேப் பண்ணி ஈஸியாக பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வீட்டில் வந்து தோலுக்கு மேலே வளர்ந்த பையன் இருந்தானா உங்கள் கிரெடிட் கார்டு எடுத்து போய் அழகாக டேப் பண்ணிட்டு வந்துடலாம், பிரச்சனையே கிடையாது, பாஸ்வேர்டே கேட்காது. ஸோ வேணா ஒரு 1000 2000 மேக்ஸிமம் செட் பண்ணி வச்சுங்க. ஸோ நான்லாம் அதை டிசபிளே பண்ணி வச்சிட்டேன். வேணா நீங்களும் டிசபிள் பண்ணி வச்சுட்டுங்க, பின் போட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கன்சர்ட் சர்வீஸ். இவங்க 24/7 கன்சர்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. முதல் கன்சர்ட் சர்வீஸ்னா என்ன, நீங்கள் இதே ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பாஷை புரியாது, எதுவும் புரியாது. ஸோ அவங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ ஃப்ளைட் ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, எதனா ஹோட்டல் ரெசர்வேஷன் பண்ணுவாங்க, ஸோ ரெஸ்டாரண்ட் வேணா பண்ணுவாங்க, இல்லை யாருக்காவது உங்களோட லவபிள் ஒன்ஸ் ஆர் உங்களுடைய கிளைண்ட் யாராவது வந்து மலர் கொடுத்து ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து ஹோட்டலில் தங்க வச்சு அவங்களுக்காக மூவி டிக்கெட் புக் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் சர்வீஸ் எதாவது வேணும் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இவங்க சூப்பராக பண்ணுவாங்க. பட் எல்லாத்துக்குமே வேறு லெவல் சார்ஜஸ் இருக்குது, பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். ஓகே,
ஸோ இவங்க வந்து இந்த கார்டில் இது ஒரு அட்வான்டேஜுங்க, நிறைய இன்சூரன்ஸ் கவர் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு 1,00,00,000 கொடுப்பாங்க. ஸோ பிளேன் ஹைஜாக், அப்புறம் கிரெடிட் ஷீல்டு, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இறந்துட்டீங்க, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நீங்கள் பைசா பே பண்ண தேவையில்ல, அது அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ பேக்கேஜ், இப்போ வந்து உங்கள் பேக்கேஜ் லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு 84,000 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு லைபிலிட்டி கவர் 50,000, அப்புறம் பாஸ்போர்ட் எதனா தொலைஞ்சிச்சுன்னா 35,000. ஸோ பேக்கேஜ் இன்சூரன்ஸ் 25,000, டிலே இன் பேக்கேஜ் 21,000. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த கார்டை பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் விருப்பதாங்க, ஒப்பீனியன் டைம் சொல்லுங்க. முழுக்க முழுக்க இது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இது யாரும் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக கிடையாது. நீங்கள் வாங்குறப்ப ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இது வாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3,600 வரைக்கும் சேவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, நீங்கள் புக் மை ஷோ ஐஎன்எக்ஸில் டிக்கெட் புக் பண்ணுறப்ப. ஸோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா இவங்க பைசா தரதா சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஸோ இருந்தாலும் 3 lakhsன்றது ஓகே தான், பிகாஸ் எங்கள் 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, போத் ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே லான்ச் அக்சஸ் 8 கொடுக்குறதால 3 lakhs. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு அன்கேப்டு ரிவார்ட் பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த ரிவார்ட் பாயிண்ட்டு கேப் செட் பண்ணல. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. மற்ற நிறைய HDFC கார்டெலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மேக்ஸிமம் 500க்கு மேலே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியாது, 1000க்கு மேலே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியாது, நிறைய இடத்துல கேப் செட் பண்ணியிருப்பாங்க. இவங்க அந்த கேப்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ கான்ஸ், அதாவது ட்ராபேக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுல அது பார்த்தீங்கன்னா 0.25 பைசா தான் ஒரு ரிவார்ட் பாயிண்ட். ஸோ அதை தான் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் கம்மின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க் ஆஃப் ஃபீஸ், அதாவது ஃபாரினில் போய் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் ஃபீஸ் அதிகமாகுதுன்னு சொன்னாலும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து 3.5% ரொம்ப ஓவர். ஓகே, ஸோ ஃபாரினில் போய் இந்த கார்டை யூஸ் பண்ணவே முடியாது, அதுமாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெண்ட் கண்டிஷன் அப்ளிகபிள் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கல்ஃபுக்கு. ஸோ என்ன இருக்குது, ஏர்போர்ட் லான்ச்சுக்கு என்ன இருக்குது, மினிமம் வந்து 75,000 ஒரு குவார்ட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இதுவும் ஒரு ட்ராபேக். இந்த இடம் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்பெண்ட் பண்ணணும், இதுவும் ஒரு ட்ராபேக். அப்போ மனசு வலிக்குதா இல்லையா? ஸோ இதுதான் இந்த கார்டில் இருக்க ட்ராபேக்ஸ். ஸோ நீங்கள் 75,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்து உங்களுக்கு லான்ச் அக்சஸ் வேணும்னா இந்த கார்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த கார்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு கார்டு இதான் ஃபஸ்ட்டு கார்டாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஐசிஐசிஐ ஆஃபர் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃபர், ரிவார்டு ரிடம்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடம் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்பிள் ஆஃபர், ஐஃபோன் ஆஃபர், மேக்மேட்ரி ஆஃபரு, இங்கே வந்து எவ்வளோ தூரம் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஃபுட்டுக்கு இங்கே பாருங்கள் 10% டிஸ்கவுண்ட் அப் டு 1000. ஓகே, ஸோ எலக்ட்ரானிக்ஸ், லைஃப் ஸ்டைல், ஸோ ட்ராவல், இங்கே எல்லாமே நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த சைடில் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த காலில் இருக்க எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களோட வெப்சைட், இங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், ஐஎன்எக்ஸ், லான்ச் அக்சஸ், ஓகே, இன்சூரன்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் இந்த இடம் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு பற்றியோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ இல்லை ஃபினான்ஷியல் டாபிக்ஸ் பற்றி எதனா வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.